நண்பர்களே, மீஷோலேருந்து ஒரு ப்ராடக்ட் ஒன்று ஆர்டர் போட்டிருக்கோம். இந்த ப்ராடக்ட் என்னத்துக்கு யூஸ் ஆகுதுன்றதை இப்போ நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். என்ன ப்ராடக்ட்னு பார்க்குறதுக்கு அவங்க அந்த ஒரிஜினல் ப்ராடக்ட் அமைச்சிருக்காங்களான்றதுக்காக நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் அவங்க சொன்ன மாதிரி ஒரிஜினல் ப்ராடக்ட் அனுப்பிச்சாங்க. ஆனால் கலர் தான் சேஞ்சஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. நான் க்ரீன் கலர் போட்டிருந்தேன், ஆனால் அவங்க ப்ளூ கலர் அனுப்பிச்சிருந்தாங்க. இது என்ன ப்ராடக்ட்டுன்னு பார்க்குறீங்களா? பாருங்கள், இது என்ன ப்ராடக்ட்ன்றது உங்களுக்கு சில பேர் பார்த்துருக்கலாம், சில பேர் பார்க்காம இருக்கலாம். இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னா, நம்ம வந்து பாத்திரங்கள்லாம் வந்து ஸ்டவ் மேலேருந்து தூக்கிறதுக்கு நம்ம கறி துணி தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இவங்க கொஞ்சம் வித்தியாசமாக யோசித்து இதை வந்து ஒரு நைலான் மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் உள்ளெல்லாம் கொஞ்சம் இது பாருங்கள், நர்லிங் டைப்பில் வந்து கோடெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க கிரிப்னஸ்க்காக. இது அவங்க சொன்ன மாதிரியே இது யூஸாக இருக்கா யூஸ் இல்லாமல் இருக்கான்றதை நம்ம வந்து அங்கே போய் செக் பண்ணி பார்த்துருவோம். வாங்க போய் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ப்ராடக்டை வந்து போட்டுட்டோம். இது எப்படி போடணும் அப்படின்னா, இது பெருசாக இருக்கிற சைடு வந்து உங்களோட 4 விரல் வந்து இது கை உள்ளே போகணும். சின்னதாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கட்டை விரல் உள்ளே போகணும். ரெண்டுத்துலேயும் அப்படி தான் போடணும். அப்படி போட்டால் தான் உங்களுக்கு கரெக்டாக தூக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் வந்து அரிசி கொதிச்சிட்ருக்கு, ஒலை கொதிச்சிட்ருக்கு. இது எந்த அளவுக்கு ஹீட்டு தாங்குதுன்றதை நான் உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன் வாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு ப்ராடக்டை கிட்டத்தட்ட 10லேருந்து 10 செகண்ட் வரைக்கும் இதில் தூக்குற மாதிரி இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் ஹீட் வந்து உங்களுக்கு உள்ளே தெரியுது. ஆனால் அதிகபட்சம் நம்ம ஒரு ப்ராடக்ட்டை வந்து 10 செகண்டுக்கு மேலே நம்ம கையில் பிடிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ பாருங்கள், இப்போ இந்த ப்ராடக்டை திருப்பி தூக்குறேன், தூக்கி இறக்கி கீழே வைக்கிறேன், திருப்பி மறுபடியும் தூக்கி இப்படி வைக்கிறேன். மூடி இருக்குது, அந்த மூடியை நீங்கள் திறக்கணும் அப்படின்னா நீங்கள் கறித்துண்டு போட்டு, கறித்துண்டுனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, நீங்கள் வந்து இது மாதிரி இப்படி பிடிக்கணும், உங்களுக்கு வாட்டம் வராது. இது கீழே பார்த்தீங்கன்னா நெருப்பு இருக்கும், இதில் வந்து ஃப்ளேம் வந்து பட்டு இதில் வந்து நெருப்பு பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து இப்படி பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு தூக்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும். சில நேரத்தில் இந்த துண்டு வந்து உள்ளே நம்ம சமைக்கிறதுல படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து இதில் அது மாதிரிலாம் இல்லை. இப்போ நீங்கள் சப்போர்ட் இருக்குது, இப்போ நீங்கள் இப்படி திறக்கிறீங்க அப்படின்னா ஈஸியாக திறக்கலாம். அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் வந்து பார்த்துட்டு இது வந்து மீஷோவில் வந்து கிட்டத்தட்ட 100க்கு மேலே சேல் பண்ணுறாங்க. 100 ரூபீஸ் சேல் பண்ணுறோம். இது அழுக்காயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இது மாதிரி இப்படி வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது கிளியிற மாதிரி இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வாஷ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குது. நார்மலாகவும் அப்படி வாஷ் பண்ணி இப்படி காய வச்சிட்டிங்க அப்படின்னா, இது மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.